لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹத்தீப்மார்களே, முதர்ரிசீன்களே, ஹாஃபில்களே, முஅத்தின்களே, பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பல இடங்களிலிருந்து, விசேஷமாக மிகவும் தொலைவிலிருந்தும் இந்த சிறிய உரையை பயானை கேட்க வேண்டும் என்ற ஒரே நீயத்தோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மேலும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் கௌரவத்திற்கும் உரிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உண்மையிலேயே வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி சொல்கிறேன், இந்த பள்ளிவாசலிலே நான் இப்படி நின்று உங்கள் மத்தியில் பேசுவதை நினைக்கும் போது நான் கல்பால் அழுது கொண்டுதான் பேசுகிறேன். காரணம், 250 260 வருடங்களுக்கு மேலால் பல வலிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான அடியார்கள் வந்து மிதித்து அவருடைய கால் பாதங்கள் பட்டு நல்லடியார்களாக இந்த பள்ளிவாசலிலே பயான்களையும் உபதேசங்களையும் செய்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வலிமார்கள் சுஜூது செய்த இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ் உங்களை சபபாக காரணமாக வைத்து என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஜும்ஆ நடைபெறாமல் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஜும்ஆ நடைபெறக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருந்த ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினாலும் நல்லடியார்களுடைய துஆ பேரினாலும் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆ நடைபெறக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அல்லாஹ் இந்த பினாங் நகரத்துக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றி ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 3 உஹுத் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 5 ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 7 ஹுனைன் அல்லது ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது.
ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி. முழு மக்காவையும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையின் கீழ் சஹாபா பெருமக்கள் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். அன்று ஆரம்பித்தது இன்று வரையில் இஸ்லாத்தினுடைய விரோதிகளால் அங்கே செல்ல முடியாது. ஒரு விடயத்தை நான் சொல்ல முற்படுகிறேன். நம்முடைய முஸ்லிம்கள் இலங்கையிலும் தான், இந்தியாவிலும் தான், மலேசியாவிலும் தான் காஃபிர் காஃபிர் என்று சொல்கிறார்கள், குஃபார் என்று சொல்கிறார்கள், மாற்று மதத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் காஃபிர் என்பதற்கும் நன் முஸ்லிம் என்பதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறது. காஃபிர் என்றால் யார் தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி அதை மறுத்து இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றொழிக்க வேண்டும், குர்ஆனை இல்லாமலாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் முற்பட்டு வருகிறார்களோ அவர்களைத்தான் காபிர் என்று சொல்கிறோம். நம்முடைய அண்டை வீட்டார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நன் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆனால் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள், ஒற்றுமையோடு வாழக்கூடியவர்கள். அவர்களை எக்காரணம் கொண்டும் நாம் துச்சமாக மதிக்கவோ அகௌரவப்படுத்தவோ முடியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு யுத்தத்திற்கும் சஹாபாக்களை அனுப்புவதற்கு முன்பதாக சஃப்பு சஃபாக சஹாபாக்களை நிறுத்தி வைத்து ஒரு உபதேசம் பண்ணுவார்கள். அந்த உபதேசத்திலே சொல்லுவார்கள், யுத்தம் செய்ய போகிறீர்கள், யுத்தம் யாரோடு? உங்களை கொலை செய்ய எல்லை மீறி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களோடு தான் யுத்தம். உங்களுடைய நபியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை இல்லாமலாக்குவதற்காக, இஸ்லாம் என்றொன்றை ஒழிப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களோடு தான் யுத்தம். தற்காப்புக்காக வேண்டித்தான் யுத்தம். மாறாக அவரவர்களுடைய கோயில்களில் அவரவர்கள் செய்து கொண்டிருக்கும் வணக்க ஸ்தலத்திலே அவரவர்களுடைய மத குருமார்களுக்கு எந்த அநியாயமும் நடைபெறக்கூடாது. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பெண்களுக்கு எந்த அநியாயமும் நடைபெறக்கூடாது. வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய நாய், பூனை, ஆடு, மாடு, ஒட்டகைகள், மேலும் மரம், செடி, கொடிகள் உட்பட கை வைக்க கூடாது. யாரெல்லாம் உங்களுக்கு அநீதி இழைக்க வருகிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் மாத்திரம்தான் யுத்தம் என்று சொல்லி அனுப்புவார்கள். எனவே நம்முடைய நாட்டிலும் பிற நாடுகளிலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழலாம். ஆனால் காஃபிர் 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 என்று குர்ஆனில் காபிர்களுக்கு ஏசப்பட்டிருக்கிறதே, குர்ஆனில் காபிர்களை வெட்டச் சொல்லி இருக்கிறார்களே, அல் குர்ஆனில் காபிர்களை சபிக்கப்பட்டிருக்கிறதே என்று நமது ஊரில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம் அல்லாதவர்களையும் இந்த பட்டியலில் போட முடியாது. எனவே நாம் ஒற்றுமையோடு, சுபீட்சத்தோடு, முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் இந்த நாட்டிலும் நமது நாடுகளிலும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நமக்கு தருவானாக. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 9 தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 10 கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ் செய்கிறார்கள். ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகிறார்கள், உலகத்தை விட்டு மறைகிறார்கள். சஹாபாக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி.
இதை பற்றி அல்லாஹ் பல குர்ஆன் ஆயத்துகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்றாலும் ஒரு சூறாவை மாத்திரம் ஆரம்பத்தில் பார்த்துவிட்டு நம்முடைய விடயத்துக்கு வருவோம். அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்குகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இந்த சூறாவை நாம் அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மில் அதிகமானோருக்கு அதனுடைய யதார்த்தம் புரிவதில்லை, ரகசியம் விளங்குவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால். இப்ப நமக்கு என்ன வந்திருக்கிறது? வெற்றி. என்ன வெற்றி? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஜும்மா தொழக்கூடிய வெற்றி. காபத்துல்லாவிற்கு ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் 60 ரஹமத்துகள் தவாபு செய்பவர்களுக்கு, 40 ரஹமத்துகள் தவாபு செய்துவிட்டு மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் 2 ரக்காத்து தொழக்கூடியவர்களுக்கு, 60, 40, 100 ஏனைய 20 ரஹமத்துகளும் காபத்துல்லாஹ்வை புறக்கண்களால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்குகிறார். இந்த காபத்துல்லாவில் இருந்து முழு உலகத்திலும் உள்ள அனைத்து ஜும்மா பள்ளி வாயில்களுக்கும் அந்த ரஹமத்துகள் பங்கீடு செய்யப்படுகின்றன. அவற்றுள் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் பல 100 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த கண்ணியத்திற்குரிய சிறப்பான மேன்மையான கப்பித்தான் பள்ளி வாயலிலே ஒவ்வொரு வாரமும் ஜும்மா நடத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்டு அரசாங்கம் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அது உங்களுடைய முன்னோருடைய கவலையும் கண்ணீரும் இஹ்லாஸும் தற்பொழுது வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய துஆ பரக்கத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் உங்களுக்கு வந்தால் யா ரசூலல்லாஹ், நீங்கள் காண்பீர்கள், வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக, பட்டாளம் பட்டாளமாக இஸ்லாத்திற்குள்ளே மக்கள் வந்து நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள், காண்பீர்கள். அப்படி வந்தா நீங்க என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களை வந்தடைந்தால் நீங்களும் உங்களுடைய அருமை சஹாபாக்களும் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்க. சுப்பூஹும் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், கீர்த்தியானவன், பரிசுத்தமானவன். அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த வெற்றியும் நமக்கு கிடைத்தது, உதவியும் நமக்கு கிடைத்தது என்று நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பை புகழ்வது கொண்டு. அதோட முடிக்க முடியாது. அடுத்த துண்டு, வஸ்தக்ஃபிர்ஹு, இஸ்திக்பாரும் செய்யுங்க யா ரசூலல்லாஹ், இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தௌபாவை கையேற்க கூடியவன். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, நீங்க தௌபா செய்யுங்க என்று சொல்லப்பட்டதல்ல. நமக்கு புத்தி வருவதற்காக, நாம் சிந்திப்பதற்காக நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்த பாடம் இது. ஏன்? ஒரு வெற்றி நம்மை வந்தடைந்தால் நாம் என்ன செய்வோம்? இரவு பகலாக, அல்லும் பகலும் கஷ்டப்பட்டதனால அல்லாஹ் வெற்றியை தந்துட்டான். ஒருத்தண்ட பேரை சொல்லி அவர் பட்ட கஷ்டம் என்ன, இன்னொருத்தண்ட பேரை சொல்லி அவர் 25 வருஷம் அலைஞ்சி திரிஞ்சாரு, இன்னொருத்தண்ட பேரை சொல்லி அவர் 50 வருஷம், இன்னொருத்தண்ட பேர் இதே ஏக்கத்திலும் நினைவிலும் அவர் மௌத்தா போயிட்டாரு என்று
மனிதர்களை நீங்கள் சாடாமல், மனிதர்களுக்கு இந்த புகழை கொடுக்காமல், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பை புகழ்வது கொண்டு அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். எந்த வெற்றி ஏற்பட்டாலும் உதவி வந்தாலும் அல்லாஹ் தான் அனுப்புகிறான். ஆனால் அதற்கு காரண கருத்தாக்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களை மறந்துவிடக் கூடாது. நமக்கு பல இடங்கள் உதவி செஞ்ச ஒரு ஸ்ரீதேவியை பார்த்து நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சீங்க, அல்லாஹ் தான் எனக்கு செஞ்சான், நீங்க யாரு இடையில என்று கேட்டா எப்படி இருக்கும்? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ ஃபலம் யஷ்குரில்லாஹ். யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தாதவன். முதலில் மனிதனுக்கு நன்றி செலுத்தணும். எனவே யார் யாரெல்லாம் இதற்கு முயற்சி எடுத்தார்களோ, கவலைப்பட்டார்களோ, கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் புகழுக்குரியவன் அல்லாஹ், இஸ்திக்பார் செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பெருமை வந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு அதை டைவர்ட் பண்ணிவிட வேண்டும். என்னால் ஒன்றும் கிடையாது, என்னை கொண்டு ஒன்றும் கிடையாது, நான் என்ற தன்மை கிடையாது, என்னுடைய முயற்சியால் என்பதும் இல்லை. யா அல்லாஹ், நீ நாடிவிட்டாய், விஷயம் ஹைராகிவிட்டது. எனவே மாஷா அல்லாஹ், நம்மில் அநேகமானோர் அதிகமாக அடிக்கடி சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாகவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவர்களாகவும் அடிக்கடி அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு அல்லாஹ் தந்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு உயிர். இந்த உயிர் திடீரென்று போய்விட்டால் அது யாராக இருந்தாலும், எத்தனை வயதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட செல்வந்தனாக இருந்தாலும், மிகப்பெரிய ஆலிமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தக்வாதாரியாக இருந்தாலும், சுபஹுக்கு பிறகு அவர் மௌத்தாகினால் இஷாவுக்கு முன்னால் அவர் நிச்சயமாக கபரிலே அடக்கப்படுவார். அசருக்கு பின்பு அல்லது லுஹருக்கு பின்பு அல்லது மக்ரிபுக்கு பின்பு அவர் மௌத்தாகினால் நிச்சயமாக சத்தியமாக அடுத்த நாள் லுஹருக்கு முன்பு அவருக்கு கபரு நிச்சயம். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சொந்த வீடுகளில் வாழ்ந்தாலும் சரி, கூலி வீடுகளில் வாழ்ந்தாலும் சரி, ஏழையாக வாழ்ந்தாலும் சரி, பணக்காரர்களாக வாழ்ந்தாலும் சரி, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக வாழ்ந்தாலும் சரி, ஜக்காத்தை எடுக்கக்கூடியவராக வாழ்ந்தாலும் சரி, நாம் எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு வீடு இருந்ததோ இல்லையோ, வாகனம் இருந்ததோ இல்லையோ, சொத்து செல்வம் இருந்ததோ இல்லையோ, நமக்கென்றொரு கபர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம பயணம் போறோம், கேலுக்கு போயிட்டு வருவோம், ஈப்போக்கு போயிட்டு வருவோம், டாய்லெட்டுக்கு போயிட்டு வருவோம், பெண்கள் கிச்சனுக்கு போயிட்டு வராங்க அல்லது ஹோலுக்கு போயிட்டு வராங்க, பள்ளிவாசலுக்கு 5 வக்துக்கு இங்க வரும். எங்க போறீங்க? நான் இந்த பஜாருக்கு போயிட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாணம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த பிரயாணம்? ஒன்றோ தூரத்து பிரயாணம் அல்லது பக்கத்தில் உள்ள பிரயாணம். இப்ப நீங்க எல்லாரும் எதுக்கு வந்தீங்க? நம்ம பயானுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான் எதுக்கு வந்தேன்? பயான் பண்றதுக்கு வந்தேன். பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நோக்கத்துல போவேன், நீங்க இன்னொரு நோக்கத்துல போவீங்க. நாளைக்கு உங்களோட சொந்த வேலைகளுக்காக அனைவரும் வெளிக்கிளம்பி செல்வீர்கள். ஒவ்வொரு நாளும் பல பயணங்களை சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒரு பயணத்துக்கு போவோம், நமக்கு தெரியாது என்ன பயணம் என்று ரகசியம். நான் மௌத்தாவதற்கு போய் கொண்டிருக்கிறேன், ஆனா நமக்கு தெரியாது. எங்க போறீங்க? 8 மணிக்கு கிளம்புறார், 9:30 மணிக்கு ரூஹு பிரிய போகுது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர ஆயத்தம், 1.5 மணித்தியாலம் இருக்குது. மூச்சு, தண்ணீர், சாப்பாடு, பார்வை, கேள்வி, கோட்டா முடிவடையும் 1.5 மணித்தியாலத்தில். ஒரு செகண்ட் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. போறாரு. எங்க போறீங்க? நான் கேள்வி போயிட்டு வரேன். எப்ப வருவீங்க? நான் அசருக்குள்ள வந்துருவேன். அசருக்கு ஜனாசா மையத்து வீடு தெரியுமா நமக்கு? அல்லாஹ் அனைவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக.
சாலிஹான அமல்களோடு சுவர்க்கவாதியாக கலிமாவோடு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான திருமுகத்தை பார்த்து கொண்டே ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மௌத்தை நாம் நினைக்காததால், மௌத்து நம்முடைய சிந்தனையில் இல்லாததால் நாம் அதிகமாக பாவம் செய்கிறோம், அதிகமாக குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறோம், புறம் பேசுகிறோம், கோல் சொல்லுகிறோம், கோல் கேட்டு பிரச்சனைகளை உருவாக்குகிறோம், குடும்பத்தை பிரிக்கிறோம், கோபம் வந்தால் பெருமையோடு பேசுகிறோம், மனதை நோவினை செய்கிறோம். இப்படி நூற்றுக்கணக்கான பாவங்களை நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 5 வக்து தொழுது கொள்கிறோம், தஹஜ்ஜத்துக்கு எழும்பிக் கொள்கிறோம், ஜிக்ர் ஸலவாத்தை ஓதிக்கொள்கிறோம், நேரம் கிடைத்தால் குர்ஆனை ஓதுகிறோம், ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறோம், நற்குணத்தோடு நடக்கிறோம். ஆனால் நம்மால் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2 பேரோ அல்லது 3 பேரோ மனம் நோகடிக்கப்படுகிறார்கள் என்றால் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் கியாமத்து நாளில் நாம் பங்கிட்டு விட்டு நாம் நரகத்துக்கு போகக்கூடிய நிலை வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தில் 2 விதமான பாவம் இருக்குது. ஒன்று எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள பாவம், அடுத்தது எனக்கும் இன்னொருவருக்கும் உள்ள பாவம். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள பாவத்தை அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் அவன் நாடினால் மன்னிப்பான். இன்றைக்கு கிளாங்ல இருந்து பினாங் வரையில் வரும்போது என்னுடைய உற்ற நண்பன் ஹாஜி கமால் முஸ்தபா கிட்ட சொல்லி வந்தேன். என்ன ஹாஜியார் பாருங்க, ஹாஜியார் வலது பக்கத்தை பாருங்க, எத்தனை ஆயிரம் மரம், எத்தனை லட்சம் மரம். இடது பக்கத்தை பாருங்க, 2 பக்கமும் மலைகள், மரம் மரம் மரம், பார்க்கும் இடமெல்லாம் மரம். இந்த மரத்தினுடைய கொப்புகள் கிளைகள் அல்ல, மரத்தினுடைய இலைகள். ஆனால் ஹதீஸுல் குதுஸியில் அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியானே, அடியார்களே, நீ தெரிந்தும் தெரியாமலும் மரங்களின் இலைகளின் அளவுக்கு பாவத்தை செஞ்சிட்டு எனக்கிட்ட வந்து தௌபா செய்தாலும் நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கிளாங்கிலிருந்து பினாங் வரையில கண்ட மரங்களின் இலைகள், சுப்ஹானல்லாஹ். அப்ப முழு மலேசியாவிலும் எவ்வளவு மரமட்டைகள், முழு ஏசியாவிலும் எவ்வளவு மரமட்டைகள். அதுவும் மரங்களின் இலைகளோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. வானத்தில் உள்ள மேகங்களின் அளவுக்கு பாவம் செய்துவிட்டு நீ வந்தாலும் நான் மன்னிப்பேன். அதோடு நிறுத்தவில்லை. கடலில் உள்ள அலைகளின் நுரைகளின் அளவு நீ பாவம் செய்து விட்ட இடத்தில் வந்தாலும் நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். கடல் உலகத்தில் 4/3 பகுதி கடல், ஒரு பகுதி தான் தரை. நான் மலேசியாவில் இருந்து உம்ராவுக்கு போவதாக இருந்தால் 9 மணித்தியாலங்கள் பிளைட்ல போகணும். அதுவும் எப்படி? 700, 800, 900 கிரவுண்ட் ஸ்பீட், 160, 170 ஸ்பீட்ல போனாலே அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒன்று நடந்துடாம. 700, 800 கிரவுண்ட் ஸ்பீட்ல 9 ஹவர் மேல பறந்து செல்லுது. அதுவும் 9 மணித்தியாலங்கள்ல 7.5 மணித்தியாலத்துக்கு மேலால் நடுக்கடலுக்கு மேலாலதான் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த கடலை மட்டுமா அல்லாஹ் சொன்னான்? ஜப்பானுக்கு போறதுக்கு இன்னொரு கடல், அமெரிக்காவுக்கு போறதுக்கு இன்னொரு கடல், ஆப்பிரிக்காவுக்கு போறதுக்கு இன்னொரு கடல், ரஷ்யாவுக்கு போறதுக்கு இன்னொரு கடல். அனைத்து கடலிலும் கடலை படைத்த நாள்ல இருந்து கியாமத்து நாள் வரையில் எவ்வளவு நுரைகள் அந்த அலைகளில் இருக்குமோ அந்த நுரைகளின் அளவுக்கு நீ பாவம் செஞ்சிட்டு கிட்டவா, ஏற்றுக்கொள்ளு. இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நீ ஒத்துக்கொள், நான் உன்னை மன்னிக்கிறேன். எப்படி இரக்கம்! அதோட நிப்பாட்டினானா அல்லாஹ்? பூமியில் உள்ள மண்களின் எண்ணிக்கை அளவு நீ பாவம் செய்தாலும் அனைத்துமே மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. பியாண்ட் திங்கிங், யோசிக்க முடியாது. மண் என்னலாமா? மண், கடல் நுரை, மேகம், மரங்களின் இலைகள்,
4 சொல்லி முடிச்சான். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்னை நினைத்து சரண்டராகி இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற நியத்தோடு நீ வந்தால் நான் உன்னை மன்னிப்பேன், சுவர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நான் இன்னொருவரை நோவித்துவிட்டு, இன்னொருவருடைய கல்வை முறித்துவிட்டு, இன்னொருவருடைய மனதை உடைத்துவிட்டு, மானத்தை வாங்கிவிட்டு, சபையில் எல்லோருடைய முன்னிலையிலும் ஏசி துன்புறுத்தி கல்வை உடைத்து தகர்த்த பின்பு நான் ஒருத்தர் மனசை நோவிச்சேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதே நான் லைலத்துல் கத்ர் இரவில், அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இஹ்ராமை அணிந்தவனாக வுதுவோடு காபத்துல்லாவுக்கு முன்னிலையில் 1-2 சிறப்பா ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு கொண்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் என் பக்கம் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். நான் யார்ட மனதை நோகடிச்சேனோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்காத வரையில். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் ஆகப்பெரிய நஷ்டவாளி யாருன்னு தெரியுமா? மிகப்பெரிய நஷ்டவாளி சஹாபாக்கள் சொன்னாங்க, வீடு வாசல் இல்லாதவர், திர்ஹம்கள் இல்லாதவர், தீனார் இல்லாதவர், சொத்து செல்வம் இல்லாதவர், காணி பூமி இல்லாதவர் இல்லை. உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா? கியாமத்து நாள்ல மலை அளவு நன்மைகளோடு வருவார். பல ஹஜ், பல உம்ரா, பல குர்ஆன் திலாவத்துகள், ஜிக்ருகள், ஸலவாத்துகள், இஸ்திக்பார், தௌபா, அது இது எல்லா நன்மைகளோட வந்து மலை அளவு நன்மைகளோட சுவர்க்கத்துக்கு போறதுக்கு லிஸ்ட்ல ஆக முன்னுக்கு நிக்கிறார் சந்தோஷமா. ஒருத்தர் வாராரு, யா அல்லாஹ், இவன் என்னுடைய மானத்தை சீரழிச்சு என்னை கீறி கிழித்தான், நான் நொந்தேன், உனக்காக பொறுமை செஞ்சேன், பொறுமைக்குரிய கூலிய நீ எனக்கு இப்ப தந்திரியா அல்லான்னு கேட்ட உடனே மலக்குகளை அழைத்து அல்லாஹ் கேட்கிறான். இங்க ரகீப் அலைஹிஸ்ஸலாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இங்க அதீத் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிரூபிக்கப்படும், அவன் சொல்வது உண்மை. மலக்குகளுக்கு அல்லாஹ் ஏவுவான், இவர் செஞ்ச நன்மையில் இருந்து ஒரு பங்கை எடுத்து அவருக்கு கொடுங்க, அவர் எடுத்துட்டு போயிடுவார். இன்னொருத்தர் வாரார், இன்னொருத்தர் வாரார், இன்னொன்று. இப்படி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அநியாயமும் ஏச்சு பேச்சு திட்டு பொறாமையின் காரணமாக மக்களோடு அஹ்லாக்கோடு நற்குணத்தோடு அன்போடு மன்னித்து விட்டு கொடுத்து பொறுமையோடு வாழாமல் மக்கள் மத்தியில் அனைவருடைய மனதையும் துன்புறுத்தி வாழ்ந்தவர்களுடைய கதி அங்கே நன்மைகளை கொடுத்து 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 கடைசியில ஒரு நன்மை கூட இல்லாமல் சிஃபர், கோஷம், ஜீரோவாக நிற்கிறார். ஆனால் வாரவங்க வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இங்க ஜீரோ, செஞ்ச அமல் ஒன்றுமே கிடையாது, அனைத்தையும் பங்கீடு செய்யப்பட்டு விட்டது, ஜீரோ. ஆனா ஆள் வருது, யா அல்லாஹ், இவன் எனக்கிட்ட கடனுக்கு காசு எடுத்தான், வேணுமென்று தரவில்லை. முடியாமல் போறது வேற விஷயம், வேணுமென்று தரவில்லை, கதறி கதறி கேட்டும் வசதி ஏற்பட்டும் வேண்டுமென்று தரவில்லை. என்னுடைய காணியை பிடித்தான், என்னுடைய பூமியில் ஒரு பகுதியை பிடித்தான், என்னை ஏசினான், திட்டினான், பதுவ செய்தான். மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறார்கள், கொடுப்பதற்கொன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், வரக்கூடியவர்களுடைய பாவத்தை இவன் தலையில போட்டுட்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நஷ்டவாளி யார் தெரியுமா? மலை அளவு நன்மையோடு வந்தவர் மலை அளவு பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இவனை கொண்டு போய் நரகத்தில் போட்டுருங்க என்று கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய குடும்பம், அம்மாவுடைய குடும்பம், அத்தாவுடைய குடும்பம், கணவனுடைய குடும்பம், மனைவியுடைய குடும்பம், அண்டை வீட்டார்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், இவர்களோடு வாழ்வது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரஃபாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ல அரஃபாவுல இஹ்ராமோடு சஹாபாக்களுக்கு பல உபதேசம் செய்தார்கள். அதில் ஒன்று, யாருடைய மானத்தையும் வாங்கிறாதங்க,
யாரையும் ஏச வேண்டாம், யாரை பத்தியும் தப்பு தப்பாக பேச வேண்டாம். நான் நல்லவனா என்பதை முதல்ல பார்க்கணும். நான் ஒரு வலியுல்லாவா என்பதை பார்க்கணும். நான் தவறு செய்யாதவனா என்று பார்க்கணும். ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் கண்ணை பொத்திக்கொண்டு, கண்ணை மூடிக்கொண்டு, தனது நெஞ்சில கையை வைத்து ஒரு 5 நிமிடங்கள் என்னுடைய 20-25 வயதிலிருந்து இன்று வரையில் நான் செய்த பாவங்கள் என்ன என்று ஒரு மூலையில் இருந்து சிந்தித்தால் நான் யார் என்பதை நான் அறிவேன். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹ். யார் தன்னை அறிவானோ அவன் தான் ரப்பை அறிவான். முதலில் நான் யார் என்றதை அறியணும். நான் யார் என்றதை முதல்ல அறியணும். அதனால நாம் பிறந்துட்டோம், மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று அல்லாஹ் பரீட்சைகளை வைத்திருக்கிறான், மௌத்தை வைத்திருக்கிறான். இந்த மௌத்து நிச்சயம் வரும். எப்பொழுது வரும், எந்த ரூபத்தில் வரும், எங்கே வரும், எத்தனை வயதில் வரும், யாருக்கும் தெரியாது. உலகத்தில் வாழ்வது கஷ்டமான காரியம் அல்ல. வாழ்ந்து மக்களுடைய மனதை வென்று அனைவருடைய துஆ பரக்கத்துகளோட வாழ்வது ரொம்ப கடினம். காபத்துல்லாஹுவை உடைத்து தகர்ப்பதற்கு சமன் ஒரு மோமினுடைய கல்வை நோவினை செய்வது. காபத்துல்லாவை கட்டி எழுப்புவதற்கு சமன் ஒரு மோமினுடைய கல்வை சந்தோஷப்படுத்துவது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? ஒருவர் தொழுதுவிட்டு துஆ கேட்கிறார், அந்த துஆ கபூல். ஹஜ் செய்துவிட்டு துஆ கேட்கிறார், மினா அரஃபாவில் துஆ கேட்கிறார், முஸ்தலிஃபாவில் துஆ கேட்கிறார், தலைமுடி இறக்கும் போது துஆ கேட்கிறார், ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் துஆ கேட்கிறார், ஹிஜ்ர் இஸ்மாயில் துஆ கேட்கிறார், தவாவுக்கு பிறகு துஆ கேட்கிறார், உம்ராவுக்கு பிறகு துஆ கேட்கிறார், குர்ஆன் ஓதிவிட்டு துஆ கேட்கிறார், சதக்கா கொடுத்துட்டு துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனைத்து துஆக்களும் கபூல் நிச்சயம். ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. ஆனால் அல்லாஹு தஆலா உடனடியாக அந்த செகண்டிலே பதில் அளித்து உடனே கபூலாக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது. என்ன அமல் தெரியுமா? இன்னொரு கல்பை சந்தோஷப்படுத்தி விட்டு கேட்கக்கூடிய துஆ. இன்னொரு முஃமினுடைய கல்பை சந்தோஷப்படுத்திட்டு கேட்கிற துஆ எந்த திரையும் இல்லாமல் வானத்தை கிழித்து கொண்டு போகும். ஒரு பெண்மணி, வயதாளி பெண்மணி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலகட்டம் 3000-4000 வருஷங்களுக்கு முன்னால், ஏழை பெண்மணி, ஃபக்கீரான பெண்மணி, தாய் தகப்பனோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சோ பிள்ளைகளோ கணவனோ யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. எத்தனை மணிக்கு பாங்கு? 40க்கா? அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி குளிரான காலத்தில் ஒரு அரண்மனை, ஒரு மாளிகைக்கு பக்கத்திலே வந்து, ராஜாவுடைய மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகைக்கு பக்கத்தில் வந்தா செக்யூரிட்டின்னு சொல்லுவோமே, ஒருத்தர் ராஜாவுடைய மாளிகைக்கு பக்கத்தில் வாசல்ல நிற்கிறார். அவர்கிட்ட இந்த தாயார், இந்த கிழவி பொம்பளை வந்து சொல்றாங்க, நான் ஒரு ஏழை, நான் ஒரு ஃபக்கீர், பல நாட்களாக நான் சாப்பிடவில்லை, பல நாட்களாக குடிக்கவில்லை, யாரும் என்னை கண்ணியப்படுத்துவதும் இல்லை, எனக்கு தங்க வசதி கிடையாது, வீடு கிடையாது. நான் இந்த மாளிகைக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிழலாக இருக்கிறது, இந்த நிழலுக்கு பக்கத்தில் சிறிய ஒரு குடிசையை கட்டிக்கொள்ள எனக்கு அனுமதி தாரீங்களான்னு கேட்கிறார். செக்யூரிட்டி கொஞ்சம் கல்பு இலகியவர். அவர் பார்க்கிறார், ராஜா ஊர்வலம் போயிருக்கிறாரு, அவர் வாரத்துக்கு பல மாசம் போகும். சரி சரி பரவாயில்லைன்னு அவரும் சில கம்புகள் தடிகள் அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்து, ஓலைகள் எல்லாம் எடுத்து சின்ன குடிசையை ஒன்றை கட்டுவதற்கு துணையாக இருந்து ஒரு குடிசையை கட்டி கொடுத்தார். இந்த கிழவி பொம்பளை என்ன செய்து, அவனுக்கு துவா செய்து விட்டு, செக்யூரிட்டிக்கு துவா செய்து விட்டு, பாங்க சொல்ல போறாங்களா? இப்போ நிப்பாட்டுவோம், பாங்குக்கு பிறகு ஆரம்பிப்போம். யாரும் எலும்பி வுது செய்யறதுக்கு போயிடாதங்க, அதான் சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் அப்படியே உட்காருங்க,
இன்ஷா அல்லாஹ் பாங்குக்கு பிறகு பயான் ஆரம்பிக்கப்படும். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة لا حول ولا قوة إلا بالله. حي على حي على الفلاح لا حول ولا قوة إلا بالله. حي على الله أكبر الله أكبر لا إله إلا الله وسيلة والفضيلة والدرجة الرافعة العالية لا تخلف الميعاد وصلى الله تعالى وسلم. அப்போ அந்த கிழவி பெண்மணிக்கு துணையாக இருந்த அந்த செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் தாயாருக்கு உதவியாக நின்று சிறு குடிசையை கட்டி கொடுத்து உதவி செய்தார். காலையில் படுத்துறங்கி எழும்பிவிட்டு எங்கேயோ போய் ரிசுக்கை தேடிவிட்டு இரவு நேரத்தில் வந்து தூங்குவார். ராஜா திடீரென்று தன்னுடைய வேலையாட்களோட இன்னொரு நாட்டுக்கு சென்றவர் திரும்பி வந்து விட்டார். வந்து பார்த்தா அழகான இந்த அரண்மனை மாளிகைக்கு பக்கத்திலே ஒரு அசிங்கமான குடிசை. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு அவருடைய வேலையாளிடத்தில் கேட்கிறாங்க, இது யாருடைய வேலை? நான் யாருன்னு தெரியுமா? என்னுடைய அந்தஸ்து தெரியுமா? இது என்ன இது? பயந்து நடுங்கி நடுங்கி உண்மையை சொன்ன உடனே, இப்பவே உன்னைய நான் இந்த வேலையில் இருந்து அகற்றிவிட்டேன், என்ற முன்னிலையில் நிற்காத போயிடு என்று சம்பளமும் கொடுக்காம உதவியும் இல்லாம அனுப்பிவிட்டான்.
உள்ளே இருந்தவர்களை அழைத்து இந்த குடிசையை இப்பவே உடைத்து தகர்த்து இந்த இடத்தில் இருந்தபடி இல்லாமல் அகற்றிவிட வேண்டும். தாயார் எங்க, கிளவி பொம்பளை எங்க, வெளியில போயிருக்காங்க. இரவு நேரம் கடும் குளிர், நடுங்கி நடுங்கி வாராங்க. அங்க தூங்குறதுக்கு வந்து பார்த்தா உதவி செய்தவனையும் காணாம், குடிசையையும் காணவில்லை. அங்கும் இங்கும் பார்த்தா இன்னொருத்தன் இருக்கிறான், கல் நெஞ்சோடு, இரக்கத்தன்மை இல்லாமல். நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் கிதாபுல் கபாயிர் என்ற கிதாபில் வருகிறது. இந்த கிளை பொம்பளை பயந்து பயந்து வந்து கேட்டாங்க, என்ன நடந்தது, என்ன நடந்ததா? நீயும் இந்த இடத்துல இருந்திராத, போயிரு, ராஜா உள்ள இருக்கிறாரு. கடும் கோபத்தில் இருக்கிறார் ராஜா. என்ன கோபம், அவ்வளவு பெரிய கோபம் என்ன? இப்படி இப்படி ராஜா வந்தாரு, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. அப்படியா? இந்த கிளவி பொம்பளை, வயதாளி பொம்பளை, இவங்களுக்கு கவலை தாங்க இல்லாம பெருமூச்சோட வானத்தை பார்த்து, யா அல்லாஹ், எனது இந்த குடிசையை உடைக்கும் போது நான் தான் இருக்கவில்லை, நீ எங்க போனாய்? கேட்ட உடனே இந்த சப்தம் 7 வானங்களை கிழித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அரிசை போய் சேர்ந்தது. உடனடியாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, யா ஜிப்ரீல், இப்பவே நீங்கள் அந்த நாட்டுக்கு சென்று ராஜாவையும் ராஜாவுடைய வேலையாட்களையும் ராஜாவுடைய மாளிகையையும் உங்களுடைய சிறகால் அப்படியே தூக்கி மறுபக்கம் பிரட்டி ஊரை அழித்து விட்டு வாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவினார். வந்தார்கள். ராஜாவுடைய மாளிகை, ராஜா, வேலையாட்கள், சொத்து செல்வம் அனைத்தையும் அளித்தார்கள். அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. உதவி செய்த அந்த செக்யூரிட்டியை ராஜா விலக்கினார். ஏன் தெரியுமா? சதக்கா கொடுப்பவர்கள், ஏழைகளுக்கு அன்பு செலுத்துபவர்களுடைய ஹயாத்து நீளம். மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், ஏழைகள், ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. ரஜபு மாதத்திலிருந்து துஆ கேட்க வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக, பிழை பொறுப்பாயாக அல்ல, பரக்கத்து செய்வாயாக. ஏன்? ரமலான் மாதத்தில் கஷ்டவாளிகளுக்கு நோன்பு திறக்க, நோன்பு பிடிக்க நான் கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ், ஓதுங்கள். 5 வக்திலே இமாம்கள் ஓதுவார்கள், நாம் ஆமீன் சொல்லுவோம் அல்லது நாம் பாடமாக்கி கொள்ளுவோம். ஒவ்வொரு வருஷமும் ரமலான்ல இமாமுடைய துஆவுக்கு மட்டும் ஆமீன் சொல்லிக்காம இப்பவே உங்களுக்கு விரும்பின, தெரிஞ்ச, நல்ல தஜ்வீது படி ஓதக்கூடிய ஒரு ஆலிமிடத்துல ஸ்மார்ட் போன் இருக்குது. எங்கெங்கேயோ போற ஊர்பலா எல்லாத்தையும் நெசுக்கி அனுப்பி அனுப்பி விரல் எல்லாம் தேஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஒரு சைட்ல வச்சுட்டு ரஜபு மாதம் வர முன்பதாகவே 2 துண்டு, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த துஆ சுன்னத்தான துஆ. ரஜபு தலைப்பிறையில் இருந்து ஓதுவது முக்கியமான சுன்னத். ரமலானில் ஏழையாக வாழ மாட்டார். இதை இஹ்லாஸா ஓதினவர் கஷ்டப்பட மாட்டார். கஷ்டவாளிகளுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார். இதை ஓத வேண்டும். ரமலான் மாதத்தில் நம்முடைய வீட்டு தேடி ஏழைகள் வருவார்கள். அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அது நமக்குரிய விஷயம் அல்ல. அவங்க வந்து கேட்கிறாங்க, இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கப்பா, சும்மா கொடுத்து நாங்க பாவத்தாளியாகவா, இதெல்லாம் பேசக்கூடாது. யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு 5 குமரு புள்ள இருக்குது, 5 குமரு புள்ள இருக்குது, இன்னும் ஒரு புள்ளையும் திருமணம் முடிக்கல, என்ன மூத்த குமரு பிள்ளைக்கு 26 வயசாகுது, என்ன சரி செய்யணுமே என்று வந்து கேட்டா 10 வெள்ளியை கொடுத்தா குமர கொடுக்கலுமா? 20 வெள்ளியை கொடுத்தா சரி வருமா? சரி, கையில் 5 பைசா இல்லை, நல்ல ஒரு வார்த்தை கிடையாதா? எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், சிங்கப்பூர்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், வெளிநாடுகள்ல சவுதியில கத்தார்ல நல்ல போஸ்ட்ல இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நான் என்னால் ஏந்தியத்தை நான் செய்ய பார்க்கிறேன். இப்ப கைவசம் இல்ல தாயே. எப்படி அழகான வார்த்தை! நீங்க குமரு பிள்ளைய பெற்று போட்டதுக்கு நாம் பலியாண்டு கேட்டா எப்படி இருக்கும்?
இது யாருடைய வேலை? யார் அனுப்புகிறான்? ஒருத்தர் பல கோடி ரூபாய் வச்சு கொண்டிருக்கிறார், அல்லது 10 லட்சம் ரிங்கிட் கையில வச்சு கொண்டிருக்கிறார். எந்த தேவையும் இல்லை, பிள்ளைகளாக சேமிச்சு பிள்ளைகளுக்காக சேமிச்சு வச்சிருக்கிறார். யாரோ ஒரு மிஸ்கீன் அல்லது ஒரு நோயாளி அல்லது கஷ்டவாளி அல்லது இக்கட்டில் மாட்டி கஷ்டப்படக்கூடியவன் அல்லது குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்து கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள், ஏங்கி தவிக்கிறார்கள், கொடுக்கவே இல்லை. அடுத்த நாள் அவர் மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தாக முன்பு நேற்று கேட்ட நேரத்தில் இந்த உதவியை கொடுத்திருந்தா, யா அல்லாஹ் இவரது ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் ஹயாத்தை நீளமாக்கி வைத்திருப்பான். ஏழைகள் எளிய மக்களை நெருங்கணும், அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். வாழும் வரையில் நாம் நல்லவர்களாக வாழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், இத்தஹிது யதன் இன்தல் ஃபுகரா, ஃபகீர்கள்ல ஒருத்தரையாவது இங்க கூட்டாளியாக நீங்க வச்சுக்கொள்ளுங்க. உடவானா கஷ்டவாளிகள், சாப்பிட வசதி இல்லாதவர்கள், ஆடை இல்லாதவர்கள், ஒரு ஃபகீர் ஒருத்தரையாவது கூட்டாளி நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா வச்சுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? இன்னலஹும் தௌலத்தன் யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல அவங்க தான் ராஜாமார்கள். யா அல்லாஹ் நீ நமக்கு வீடு வாசல தரவும் இல்லை, அம்மா அத்தாவுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், ஏழைகளாக அங்கேயும் இங்கேயும் கை நீட்டி அலைந்து மழைக்கு நனைந்து வெயிலுக்கு காய்ந்து தூங்க இடமில்லாமல் சாப்பிடாமல் ஆசையை கொலை செய்து கொன்று குவித்து விட்டு கஷ்டவாளிகளாக ஏச்சு பேச்சு கேட்டு கேட்டே நம்முடைய காலம் போனது. யா அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். யாராவது ஒரு ஏழை நரகத்துக்கு போற லிஸ்ட்ல ஒரு பணக்காரனை கண்டுட்டான் என்று வைங்க, ஓடோடி போய் யா அல்லாஹ் இவரை நீ எப்படி நரகத்துல போடுவாய்? யா அல்லாஹ் நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் இந்த மனுஷனும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். பல நாட்கள் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்த நேரத்தில் யாரும் எனக்கு உதவி செய்யல, இந்த மனுஷன் தான் எனக்கு தந்தாரு, நான் சொல்லி திரிஞ்சேனே எல்லாம அவர் யாருக்கிட்ட வாய் திறந்து சொல்லல. யா அல்லாஹ் இவர் அந்த உதவியை இஹ்லாஸோடு செய்திருந்தால் இவரை நீ சுவர்க்கத்துக்கு என்னோட அனுப்பணும் யா அல்லாஹ் என்று சிபாரிசு செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறான். வாழ்க்கை என்று சொல்லுவது தமாஷா இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்தது 63 வருஷம், ஆனா கபரில் 1400 வருஷம். ஆனா சுவர்க்கத்து பூஞ்சோலை. அபூஜஹல் வாழ்ந்தது 60, 70, 80 வருஷம், ஆனால் கபரில் 1400 வருஷம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது கொஞ்ச காலம், ஆனால் கபரில் 4000 வருஷம். நும்ரூத், ஃபிரௌன், ஹாமான், காரூன் நான் அல்லாஹ் என்று அடக்கி ஆழ்ந்த கொடுங்கோல் ஆட்சி செய்த குஃபார்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள் வாழ்ந்தது கொஞ்ச காலம், ஆனால் கபரில் 4000, 3500 வருடங்கள். நாமும் மௌத்தா போன பிறகு கபரில் எத்தனை ஆண்டுகளோ, அந்த கபர் எந்த நிலையில் இருக்குமோ யாருக்கும் தெரியாது. நான் சீரியஸாக, அதாவது உண்மை யதார்த்தத்தை விளங்கப்படுத்தும் நோக்கத்தில் எனக்கும் தான் எனது குடும்பத்துக்கும் தான் உங்களுக்கும் தான் சொல்கிறேன். நாம் மௌத்தாகி கபருக்கு போக முன்பு நமது கபரை நாம் இங்கே அலங்கரிக்க வேண்டும், அங்க போய் அலங்கரிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வலௌலா வலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உட தொண்ட குழி, களத்து தொண்ட குழி கிட்ட உயிர் வந்து சக்கராத்துல அந்த மௌத்துடைய மயக்க நிலையில உங்களோட களத்து குறவலைன்னு சொல்லுவோமே, இந்த இடத்துக்கு உயிர் வந்த பிறகு ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீன இதின் தந்துரு,
நீங்க எல்லாரும் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. யாரு? நாம. இவர் நடுவில் இருக்கிறாரு, சக்கராத்தில் உள்ளவர். நாம ரவுனுக்கு சூழ்ந்து அம்மா அத்தா அல்லது மனைவி கணவன் பிள்ளைங்க சாச்சி பெரிய அம்மா அத்தா சின்ன அம்மா ரவுனுக்கு இருக்கிறோம். அந்தும் ஹீன இதின் தந்துரூன், நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வனஹனு அக்ரபு இலைஹி வலாக்கின் லா துப்சிரூன், ஆனா உங்களை விட நெருக்கமாக நாம தான் இருக்கிறோம். ஆளை தூக்க போறோம், அவட்ட உயிரை கொண்டு போறோம். இந்த உடம்பு மண்ணுக்கு சொந்தமானது, அதை மண்ணில் கொண்டு போய் வைக்கிற நேரம் வந்து விட்டது. அவர் யார் தெரியுமா? சக்கராத்தில் இருக்கிறவர் யாரு? ஒன்றோ ஜனாதிபதி அல்லது இராணுவ படை வீரர் அல்லது ஆலிம் அல்லது ஹாஃபில் அல்லது வலியுல்லா அல்லது ஜெனரல் மேனேஜர் அல்லது டிரெக்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது பெருங்கொண்ட கோடீஸ்வரர் அல்லது ஆக பெரிய முழு உலகத்துக்கும் மிக பெருங்கோடீஸ்வரன் யாராக இருந்தாலும் அந்த மனிதனுடைய நிலை வலவுலா இன் குந்தும் கைர மதீனி. அதாவது அந்த குர்ஆன் ஆயத்தை தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், உண்மையிலேயே நீங்க பலமுள்ளவர்களாக இருந்தால், உண்மையிலேயே சக்தி பெற்றவர்களாக, முழு டாக்டர்மாரும் உங்களோட கையிலையா, முழு இராணுவமும் உங்களோட கையிலையா, முழு அரசாட்சியும் உங்களோட கையிலையா, முழு அறிவும் உங்களோட கையிலையா, முழு அறிவாளிகளும் சொத்து செல்வம் எல்லாம் உங்களோட கையிலையா, தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன். இல்லாட்டி மூக்கினு நினைக்கிறேன் அந்த குர்ஆன் ஆயத்து, நீங்க முடியுமா இருந்தா எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவராக இருந்தாலும் சரி, அவரை சுத்தி ரவுனுக்கு இருக்கிறீங்க தானே, ஏழுமண்டா இவருடைய உசிரை காப்பாத்துங்க பாப்போம். அல்லாஹ் கேட்கிறான், தர்ஜிஊனஹா, இந்த உயிரை மீட்டி எடுங்க பாப்போம். முழு உலகத்துக்கும் சுத்துங்க, ஏழுமண்டா இவரை உசிராக்குங்களே. ஒரு ஈசத்து விட்டால் முழு உலகத்தில் உள்ள வைத்தியர்கள் சேர்ந்தாலும் உயிர் கொடுக்க முடியாது. நீங்க உண்மையாளர்களா? தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன் தானே. தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களா? நீங்க தான் உண்மையா? நீங்க தான் ஹக்கில் இருக்கிறீங்களா? மௌத்தை பத்தி உங்களுக்கு கணக்கு இல்லையா? மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? மீட்டி எடுங்க பாப்போம் இந்த ரூஹ. முடியாது. அல்லாஹ் நாடினா ரூஹு பிரிஞ்சிரும். கபரை வெளிச்சமாக்கணும். நாம இங்க இருந்துகிட்டே எப்படி வெளிச்சமாக்கணும்? அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய வாயால வந்து கொண்டே இருக்கணும். அடிக்கடி என்ன விடயத்தை செய்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடிக்கடி என்ன நல்ல விடயங்களை செய்தாலும் வலது கையால எடுக்கிறது, வலது கையால கொடுக்கிறது, அல்லாஹுவை நினைப்பது, துதிப்பது. ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டுட்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடிக்கடி யாரோடும் அன்பாக பழகுவது. மூத்த மனிதர்களுக்கு மரியாதை செலுத்தாதவனும் சின்ன பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தாதவனும் என்னை சேர்ந்தவன் அல்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? A to Z என்று சொல்றோமே நாம பேச்சுக்கு சொல்லுவோம் A to Z, வெட்டுக்கு சொல்லுவோம் பெருசா A to Z. சின்ன பிள்ளையிலிருந்து வயதாளி வரையில உண்ட கல்வ இழகின கல்வாக வச்சுக்கோ. முரட்டுத்தனம் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம், கசட்டைகள், அதாவது கெட்ட துர்க்குணங்கள், கெட்ட எண்ணங்கள் வேண்டாம். யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம், யாரை பத்தியும் தப்பாக பேசக்கூடாது. ஒருத்தர் ஐபு நமக்கு கேள்விப்பட்டுட்டு அதை இன்னொருத்தட்ட சொல்லும் போது கல்வில ஒரு பயம் வரணும். அடே ஏந்த ஐபை இன்னொருத்தன் வெளியில பேசினா, என் மனைவியிட ஐபை வெளியில பேசிக்கொண்டு திரிஞ்சா, ஏண்ட நான் பெற்று போட்ட, நான் பெற்றெடுத்திருக்கிற என்னுடைய குமரு பிள்ளைகள் இவங்கட ஐபை வெளியாக்கினா தாங்க முடியுமா? அப்ப நான் ஏன் இன்னொருத்தட ஐபை பேசணும்? கியாமத்தினால அல்லாஹு தஆலா நேரடியாக வருவான். வந்து ஒருத்தரை அழைத்து அவரை உள்ள எடுத்து ஒரு கேட்டன் திரையொன்றை போட்டு மறைச்சிருவான். அல்லாஹ் எங்க வருது இது? சஹீஹுல் புகாரியில வார ஹதீஸ்.
ஒத்தன்டிக் ஹதீஸ். ஒரு அடியான அப்படியே அழைத்து உள்ள வைத்து ஒரு திரையொண்ட போட்டு மறைச்சிருவான். இப்ப நடக்கிற சம்பாஷணை, அந்த டயலாக், அந்த பேச்சுவார்த்தை அல்லாவுக்கும் அடியானுக்கும் மட்டும், உலகத்துல ஒரு பிள்ளைக்கு தெரியாது. அல்லாஹ் கேட்பானாம், நீ எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறாய், எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறாய். இப்ப இவருக்கு தெரியும், நான் செஞ்ச நன்மையை விட பாவம் தான் அதிகம். என்ற கடைசி நேரம் நான் இப்ப மறுபக்கத்துக்கு தான் போறேன் என்ற நீயத்தோட பயந்து நடுங்கி டென்ஷனோடு இருக்கிறார். யார்? இந்த அடியான். அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பானா. இவருக்கு இப்ப விளங்குது. கேட்கிற கேள்விகளை பார்த்தா நான் நரகத்துக்கு தான் போறேன்னு நினைச்சு பயப்படும் போது அல்லாஹ் சொல்லுவானா, எல்லாம் சரிதான், ஆனா உனக்கிட்ட ஏண்ட ஒரு குணம் இருந்தது தெரியுமா உனக்கு? அது டாபிக் மாறுது. உனக்கிட்ட என்னுடைய ஒரு குணம் இருந்தது, ஒரு ஸ்பெஷல் குணம், உனக்கு தெரியுமா? அது என்னையா அல்லாஹ்? நீ மற்றவர்களுடைய ஐபை கிளற மாட்டாய், வெளியில சொல்ல மாட்டாய், யாருடைய பிரச்சனையையும் வெளியில பேசாம மறைத்தாய். ஐபை மறைப்பது என்ற ஃபேவரிட் குணம். அல்லாஹ் சொல்லுவான், நாங்க எல்லாருமே நல்லவர்களாக நடிக்கிறோம், நாம யார் என்று அல்லாஹ்க்கு தெரியும். வெளியாக்கினானா? வாலிப வயதில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், ஸ்ரீதேவிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எனது குடும்பத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நாம் செய்த பாவத்தை ஒரு பாவமாவது அல்லாஹ்வுக்கு தெரியாம செஞ்சு பட்டிருக்குமா? அப்ப ஏன் அல்லாஹ் இவ்வளவு ரஹமத்து செய்கிறான்? ஐபை மறைப்பது அல்லாஹ்வுடைய குணம். ஐபை மறைக்க கூடியவன். ஐபண்டா எங்கட மறைவான கெட்ட பாவங்கள், துர்க்குணங்கள், வெளியில சொல்ல முடியாத பாவங்கள், நஜீசு குணங்கள். நீ என்னுடைய இன்னொரு அடியானுடைய ஐபை வெளியாக்காம நீ மறைத்தாய். அதுக்கு உனக்கு நான் இப்ப ஒரு பரிசு தர போறேன். என்னன்னு தெரியுமா? என்னையா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து பாவங்களையும் எனது ரஹமத்தை கொண்டு மன்னித்து விட்டேன், சுவர்க்கத்துக்கு போ. எப்படி இருக்கும்? அப்ப இவன் எப்படிப்பட்ட பாவி என்று யாருக்கு தெரியும்? மரங்களின் இலைகளின் அளவு, பூமியில் உள்ள மண்களின் எண்ணிக்கை அளவு, என்னென்ன பாவத்தை செய்தாலும் ஒரு நன்மை போதும் அல்லாஹ்வுக்கு மன்னிக்க. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். ஒருத்தர் பனி இஸ்ராயில் காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தாரு. இவர் செய்ததெல்லாம் பாவம், ஒரு நன்மை கூட செஞ்சதில்லை. அப்படி மோசமான ஒரு மனிதன். இவருடைய மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, இவர் பிள்ளைகளை கூப்பிடுறாரு, அழைத்து வசியத்தை சொல்றார். எனக்கு இப்ப வந்திருக்கிற நோய் மௌத்து வந்துடும், எனக்கு பயமா இருக்குது. செஞ்சிருக்கிற பாவம், நான் பண்ணியிருக்கிற அநியாயங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட நடத்தைகள், துர்க்குணங்கள், என்ன கொண்டு போய் நீங்க எல்லாரும் கபர்ல வச்சா அல்லாஹ் நிச்சயமா உயிரை தருவான். மறுபடியும் உயிரை தந்து என்னை தண்டிப்பான். நான் செஞ்ச பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹ் தண்டனையை என்னால் அனுபவிக்க முடியாது. அதனால நான் மௌத்தாவின உடனே என்ன நெருப்புல போட்டு எரிக்கும். இந்த ஹதீஸ் எங்க வருது? சஹீஹுல் புகாரியில வருது. நெருப்புல போட்டு எரித்து சாம்பலாக்கி, அந்த சாம்பலை 2 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதியை கடல்ல கரைச்சி விடணும், அடுத்த பகுதியை காத்தோட காத்தாக பறக்க செஞ்சிடணும். அப்ப நான் தப்பி. இது ஒரு மடமை. இது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் செய்ய இயலா என்று செஞ்சதல்ல. அந்த பயத்தால், அச்சத்தால், டென்ஷனால், ஸ்ட்ரெஸ்ஸால் வந்த ஒரு மடமையின் வெளிப்பாடு. சொல்லிட்டாரு. மௌத்தா போயிட்டாரு. பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? ஜனாசா அப்படியே எரிச்சாங்க. சாம்பலை எடுத்து கொஞ்சத்தை தண்ணியில கரைச்சுட்டாங்க, மற்ற கொஞ்சத்தையும் எடுத்து எங்க காத்துல பறக்க விட்டாங்க. அல்லாஹு தாலா தண்ணிக்கு கட்டளை விட்டான், ஒன்னுல வந்திருக்கக்கூடிய அவ்வளவு சாம்பலையும் ஒன்று சேரு.
காத்துக்கு கட்டளை விட்டான், எல்லாத்தையும் ஒன்று சேரு. ரெண்டையும் ஒன்று சேர்த்து சாம்பலை கொண்டு வந்து வைத்து மனித ரூபத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தி வச்சு கேட்கிறான், நான் உன்னை மனுஷனாக படைச்சி மிருகமாக படைக்காம மனுஷனாக படைச்சி அறிவை தந்து என்ன வணங்க சொன்னா நீ இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாயே, இவ்வளவு பாவம் செஞ்சும் போதாம கடைசி நேரத்தில் என்னால ஒன்றும் செய்யலான்னு நினைச்சு எரிக்க சொன்னாயே என்று கேட்ட உடனே தேம்பி தேம்பி அழுது இந்த மனுஷன் சொல்றார், யா அல்லாஹ், நான் உனக்கு பயந்துதான் அப்படி செஞ்சேன். யா அல்லாஹ், எனக்கு பயம் வந்துட்டது. என்ன கொண்டு போய் கபர்ல வைத்தால் உன்னுடைய தண்டனை என்னால தாங்க முடியாது. நீ சக்தி வல்லமை உள்ளவன் என்பதை கடைசி நேரத்தில் விளங்கினேன். ஆனா பிரயோஜனம் இல்லை, மௌத்தாவுற கட்டம். எனவே உனக்கு பயந்தேன். அல்லாஹு தஆலா உடனடியாக அவன் பேசி முடிய அல்லாஹ் சொல்கிறான், கடைசி நேரத்திலாவது என்னுடைய தண்டனையில் உனக்கு ஒரு பயம் வந்து விட்டதா, அந்த பயத்துக்காக உன்னை மன்னிக்கிறேன், சுவர்க்கம் போ. சுப்ஹானல்லாஹ். அந்த மனுஷனை விட நாம மோசமா? அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டானா? நாம ஏன் அல்லாஹ்விடத்துல வந்து தௌபா செய்து மீண்டு 5 வக்தை தொழுது அல்லாஹ்வை நெருங்கி சுஜூதை அதிகமாக்கி திக்ரு ஸலவாத் இஸ்திக்பார் நற்குணம் மக்களோடு நற்குணத்தோடு பழகக்கூடிய தன்மையை விட்டும் ஏன் தூரமாக இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ரஹமத்து நிறைந்த, அன்பு நிறைந்த, கிருபை நிறைந்த, உட்கிருபை நிறைந்த ரஹ்மானை மறக்கலாமா? 2 பேரை அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான், அழைப்பான். எங்க? கியாமத்து நாள்ல அழைச்சி 2 பேர்கிட்ட சொல்லுவானா, 2 பேரும் நரகத்துக்கு போ. நான் இப்ப சொல்லக்கூடியதெல்லாம் சஹீஹான ஹதீதுகள், ஒத்தென்டிக் ஹதீதுகள். விவரமாக சொல்ல போனா நேரம் கிடையாது. 2 பேரும் நரகத்துக்கு போங்க. ஒருத்தர் சந்தோஷமா ஓடுறாரு நரகத்துல போய் பாய்றதுக்கு, இன்னொருத்தர் 2 அடி வைக்கிறார், திரும்பி பார்க்கிறார், 4 அடி வைக்கிறார், திரும்பி பார்க்கிறார், 8 அடி வைக்கிறார், திரும்பி பார்க்கிறார். அவருக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. நரகத்துக்கு போக விருப்பம் வருமா? மற்றவர் திரும்பி பார்க்காம ஓடுறார். எங்க? நரகத்துல போய் பாயிரத்துக்கு. அல்லாஹ் பார்த்தானா, மடை 2 பேரையும் போக சொன்னது ஒரே இடத்துக்கு. ஒருத்தன் ஓடுறான், மற்றவன் திரும்பி பார்த்து பார்த்து போறான். கூப்பிட்டு கேட்போம் என்ன விஷயம்? 2 பேரையும் அல்லாஹ் கூப்பிட்டான். வா, என்ன விஷயம்? அவர் சொல்றாரு, ஓடினவர், யா அல்லாஹ், நான் செஞ்சிருக்கிற பாவம் எனக்கு உன் சன்னிதானத்துக்கு வரவுமே இல்லை. நான் மௌத்தாகும் போது ஏக்கம், நெருப்புன்னு சொன்னா ஏக்கம், கவலை, கடைசி வரையில உன்னை வணங்க எல்லாம் போயிட்டுதே என்ற ஏக்கத்திலும் கவலையிலும் சிந்தனையிலும் நான் அப்படியே உன்னை ஒரு கட்டளையை கூட நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்ற எண்ணத்தோடே மௌத்தா போயிட்டேன். நரகத்துக்கு போக சொன்னாலும் கூட இந்த கட்டளையாவது சரியா நிறைவேற்றுவோம் என்றுதான் ஓடினேன். நீ போ சொன்னது நரகத்துக்குத்தான், இல்லை என்று சொல்லல. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு கவலை, ஓண்ட ஒரு கட்டளையே என்னால நிறைவேற்றலாம் போயிட்டேன். அதனாலதான் நான் ஓடி போனேன். கடைசி நேரத்திலேயாவது இந்த கட்டளையை நிறைவேற்றி நான் நல்லவனாக ஆகணும். நரகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியா? 10 வருடம் அல்லாஹ் கேட்கிறான், சரி நீங்க அப்ப ஓடாம திரும்பி பார்த்து பார்த்து நின்று போனீங்களே, இது என்ன செய்தி? அவர் சொல்றார், யா அல்லாஹ், பல நபிமார்கள் மூலம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீ பெற்ற தாயை விட பல மடங்கு இரக்கம் என்று. நான் அடிக்கடி திரும்பி பார்க்கும் போது உனக்கு இரக்கம் வந்து நீ சொர்க்கம் போ சொல்லிட்டான். 2 பேரையும் அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், கடைசி நேரத்திலேயாவது இந்த கட்டளைய பின்பற்றணும் என்று நினைச்சு நரகம் என்று பார்க்காம ஓடினாயே, கடைசி வரையில் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்ற ரஹமத்தில், அன்பில் நீ சந்தேகப்படாமல் என் மீது நல்லெண்ணம் வச்சிருந்தாயே, 2 பேரும் சுவர்க்கம் போ. இதுவும் சஹீஹான ஹதீஸ். நரகத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனையும்
அல்லாஹ் மன்னித்து மன்னித்து ஒரு காலத்தில் வெளியாக்குவான். நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாக்கப்படுகிறார் ஒரு மனுஷன். கடைசியாக ஒருத்தர் வெளியாக்கப்படுறாரு. இவரு நரகத்தில வேதனை அனுபவிச்சு அனுபவிச்சு இவருக்கு இப்ப கஷ்டம். இவர் இப்ப அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், நான் நரகத்திலிருந்து வெளியில வந்துட்டேன். அந்த மரம் ஒன்று தெரியுது, அந்த மரத்துக்கிட்ட போய் நிழல்ல நான் உட்காரவா? அது சுவர்க்கம் அல்ல, ஒரு மரம். நிழல்ல நான் போய் உட்காரவா யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவானா, உன்னைய இந்த இடத்துல இருந்து நான் அங்க கொண்டு போய் உட்கார சொன்னா நீ அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவான்னு கேட்பாய். எனக்கு தெரியும் உன்னைய பத்தி. அதனால நீ இங்க யா அல்லாஹ் நான் கேட்க மாட்டேன், நான் வாக்குத்தாரன். எனக்கு அந்த மரத்துல நிழல் போதும். நரக வேதனையை விட நரகத்துல பட்ட கஷ்டத்துக்கு அந்த நிழல் போதும் யா அல்லாஹ், நான் போய் நிழல்ல உட்கார்ந்து கொள்ளவா என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், சரி, அதை விட கூட ஒன்றும் கேட்க கூடாது, போய் உட்கார்ந்துகோ. ஓடி போய் மரத்து நிழல்ல உட்கார்ந்தா ராகத்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு நீரோடையோட ஒரு மரம் உண்டு. அதை பார்த்துட்டு யா அல்லாஹ், கொஞ்ச தூரம் தானே, இங்கிருந்து அங்க போய் உட்காரவா? அல்லாஹ் கேட்பானா, நான் சொன்னேன் தானே அங்க போனா நீ இன்னொண்ட கேட்பா என்று எனக்கு தெரியும். அங்க போனா உனக்கு அதை விட பெரிய ஒன்று தெரிபடுமாண்டு. அதனால நீ வாக்கு மாறாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதுக்கு பிறகு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். தண்ணி தாவமாய்க்கு யா அல்லாஹ், நான் நரகத்துல இந்த வந்தானே, நீ மன்னிச்சு வெளியில் எடுத்துட்டாய், இங்க வந்துட்டேன். அந்த கொஞ்சத்துக்கும் போனா என்ன நடக்க போகுது? யா அல்லாஹ், யா அல்லாஹ் கெஞ்சினாரு. சரி, கேட்க மாட்டாயா? கேட்க மாட்டேன் யா அல்லாஹ், அதோட நிறுத்திக் கொள்வேன். சரி போறாரு. போய் பார்த்தா இதை விட பல இன்பம். தண்ணி நல்ல மதுரமான தண்ணி, குடிச்சு குடிச்சு இருக்கும் போது சுவர்க்கத்து வாசல்ல ஒரு மரம் தெரிபடுது. சுவர்க்கத்துல நறுமணமும் மூக்குக்கு வீசுது. இப்ப 3ஆம் தடவை சரி, அல்லாஹ் இறக்கமுள்ளவன் தானே, கேட்போம். யா அல்லாஹ், அவன் வாசல்ல வெளியில தான் போய் நிற்பேன், என்ன செய்யுது? நான் உள்ள போக மாட்டேன் யா அல்லாஹ், எனக்கு உள்ள போக முடியாது யா அல்லாஹ், என்ன அந்த இடத்துக்கு நான் சொன்னேன் தானே. சொல்லி சொல்லி பார்த்தான். அல்லாஹ் இவர் கேட்கிற மாதிரி இல்லை, கெஞ்சி கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் மனமுருகி மனம் இழகி, சரி சொர்க்கத்துல வாசல்ல போய் நின்று கொள்ளணும், உள்ள போக கூடாது. மறுபடியும் ஆள் அனுப்பியாச்சு. அங்க போனா சுவர்க்கவாதிகளுடைய குரல், சப்தம், இன்பம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, வெளியில ஆளுங்க இருந்து கொள்ளலாம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் போகணும் யா அல்லாஹ், போகணும், சுவர்க்கத்துக்குள்ள போறேனே, போய் பக்கத்துல இருந்து கொண்டேனே, பெரிய இன்பம் தேவையில்லை யா அல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், ஒரு நாளும் ஒன்ன நான் உள்ள போக மாட்டேன், நீ வாக்கு தந்தாய், பல வாக்கு மீறிட்டாய். இவர் கேட்கிறாராம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நீ என்னைய பரிகசிக்கிறாயா? எப்படி? யா அல்லாஹ், நீ என்னோட ஜோக் பண்றாயா, பரிகசிக்கிறாயா? நானும் கெஞ்சி 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 கேட்கிறேன், நீயும் இடம் தந்து 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 எனக்கு நல்லா தெரியும் நீ விடுவா என்று. அல்லாஹ் சிரிச்சானாம். இதுதான் இந்த ஹதீஸில கடைசி. அல்லாஹ் சிரிச்சானாம் இவரு கேட்ட கேள்விக்கு. செஞ்ச பாவத்தையும் செஞ்சு போட்டு நரகத்திலே வெந்து போட்டு இவர் மரத்துல இடத்த கொடுத்து தண்ணியை குடிக்க கொடுத்து சுவர்க்கத்துல வாசலை கொடுத்து சுவர்க்கத்துக்கு உள்ளுக்கு போறதுக்கு அல்லாட்ட, யா அல்லாஹ், நீ என்னோட தமாஷா பண்றாயா? எனக்கு தெரியும் நீ விடுவாயண்டு. சும்மா அதே மீது செல்லி செல்லிக்காம உள்ளுக்கு விட்டுரு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ சஹாபாக்கள்ட்ட சொல்லி போட்டு சிரிச்சாங்களாம். சஹாபாக்கள் கேட்டாங்களாம், ஏன் சிரிக்கிறீங்க? நான் ஏன் தெரியுமா சிரிக்கிறேன்? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொல்லி போட்டு இந்த இடத்துல சிரிச்சாங்க. அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் சிரிச்சீங்க? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இந்த இடத்துல, யா அல்லாஹ், நீ என்னைய பரிகசிக்கிறாயா, நீ தமாஷா பண்றாயான்னு அல்லாஹ் கிட்ட இவர் கேட்ட உடனே அல்லாஹ் சிரிச்சான், எனவே நானும் சிரிச்சேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா. இப்ப நாம எல்லாரும்
தௌபா செய்து மீண்டு நல்லவர்களாக வாழ்ந்தால் சுவர்க்கம் நிச்சயமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். எனவே நாம் அல்லாஹ் தந்த இந்த சான்ஸ, இந்த ரஹமத்தை விட்டுறக்கூடாது. ஒன்றோ அந்த கபரு சுவர்க்கத்து பூஞ்சோலையா இருக்கும், இல்லாட்டி நரகத்து படுகொலியா இருக்கும். அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும். கடைசி வரையில் அதிகமான குர்ஆன் ஆயத்துகளை ஓதணும், அதிகமான திக்ருகள், சலவாத்துகள், மேலும் மேலும் நாம் நல்ல அமல்கள் செய்யணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை பங்கிடாம நிப்பாட்ட சொல்லுங்களேன். 10 நிமிஷத்துக்கு பங்கிட்டா எனக்கு பேச்சு வர. ஒரு சத்தம் வந்தாலும் எனக்கு ஸ்டக் ஆகிடும். என்ன மன்னிக்கணும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம், முஸ்லிமாக பிறந்து தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து, நல்ல அம்மா அத்தாவை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். பல குடும்பம் இன்றைக்கு பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில ஏதோ மக்களுக்கு காட்டுவதற்காக ஜோடி ஜோடியாக போறோம் வாரம், உள்ளால பெரிய பிரச்சனை குடும்பத்துக்குள்ள. நானும் மனுஷன் தானே, எனக்கு இருக்கிறது குடும்பம் தானே, நான் பழகுறது மனுஷரோட தானே. அதனால உங்களுடைய நிலைமைகள் எனக்கு தெரியாது. ஆனா குடும்ப பிரச்சனைகள் இன்று வர 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 அதிகமாகி பிரிவினைகள், அதால தர்த்திரியங்கள், பலாய் முசீபத்துகள், வறுமைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் எல்லா குடும்பத்தையும் குடிகொண்டிருக்கிறது. அதனால முதலில் நாம் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கொருத்தர் மன்னிப்பு கேட்டு பேசணும், கதைக்கணும். நடந்த பழைய பலாய் முசீபத்துகளை மறந்து யார் முதலில் போய் மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் உன்னதமானவர், சிறந்தவர், பரக்கத்தானவர். அதனால யார் யாரெல்லாம் யார் யாரோட கோபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க இப்பவே யா அல்லாஹ், என்னால் முடியுமான அளவுக்கு நான் சேர்ந்து நடப்பேன், நீ அதற்கு துணை புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மௌத்தாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால், தற்பெருமை வரவே கூடாது. பெருமை அணுவளவு இருந்தாலும் சுவர்க்கம் ஹராம். யாராவது ஒருத்தர் எனக்கிட்ட பெருமை இல்லை, அல்லாஹ் காப்பாத்தணும், என்கிட்ட பெருமை இல்லைன்னு சொன்னா ஒன்று அவர் பொய் சொல்கிறார், அல்லது அவர் மலக்கு, இல்லாட்டி அவர் பைத்தியக்காரர். பெருமை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்ல. இன்னொருத்தர் சொல்றார் அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும், எனக்கிட்ட சின்ன வயசுல இருந்து பொறாமை இல்லையே. ஒன்றோ அவர் மலக்கு, அல்லது பைத்தியக்காரன், அல்லது பொய் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும், எனக்கிட்ட கோல் சொல்ற பழக்கம் இல்லையே. இந்த கெட்ட குணங்கள் அனைத்தும் இருக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுபவன் தான் மூமின். நஃப்ஸ கட்டுப்படுத்தணும், நஃப்ஸோட ஜிஹாது செய்யணும். மிஹ்ராப் என்று சொல்கிறோம். கொத்துபா ஓதுற இடம் மிம்பர், தொழுவிக்கிற இடம் மிஹ்ராப். மிஹ்ராப் கேள்விப்பட்டீங்க? மிஹ்ராப் தானே சொல்லுவோம். மிஹ்ராப், மிஹ்ராப் என்றா என்ன கருத்து? ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் செய்யும் இடம். என்ன எல்லாரும் இடுப்புல வாழ வச்சுக்கிட்டா வந்து தொழுகிறோம். மிஹ்ராப் என்றா என்ன? யுத்தம் செய்யும் இடம். பள்ளி வாசலுக்குள்ள தொழுவிக்கிற இடத்துல மிஹ்ராப் என்று போடப்பட்டிருக்குது. மிஹ்ராப் என்றால் யுத்தம் செய்யும் இடம். யார் வந்தான் சண்டைக்கு? யார் யுத்தத்துக்கு வந்தான்? இமாம் சலாம் கொடுத்தோட எழுப்பி வாழனு காட்டுறாரா? அல்லது மாமூங்கள் இமாம கொலை செய்ய வந்தோமா? இல்ல. என்ன யுத்தம்? நஃப்ஸோடு போராடும் யுத்தம். அல்லாஹ்வுடைய சிந்தனையை, திக்ரை பதிய வைக்கும் யுத்தம். கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தொழக்கூடிய இடம் யுத்தம். நஃப்ஸ கட்டுப்படுத்தணும், நஃப்ஸ பாதுகாக்கணும், நஃப்ஸ வலுப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த உடம்பு மண்ணால் படைக்கப்பட்டது. எனவே இந்த உடம்புக்கு மண்ணிலிருந்து தான் ரிஸ்க் வருது. மண்ணால் படைக்கப்பட்ட உடம்புக்கு ரிஸ்க் மண்ணிலிருந்து, அரிசியாக இருக்கலாம்,
கோதுமையாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், வெஜிடபிளாக இருக்கலாம், மரக்கறி வகைகளாக இருக்கலாம், அல்லது தானியங்களாக பாம் ஆயில், தேங்காய் எதுவாக இருந்தாலும் உடம்பை வளர்க்க பூமி மண்ணிலிருந்து தான் சாப்பாடு. இந்த உடம்பு எதனால் அசைகிறது? ரூஹா. ரூஹை கொண்டுதான் உடம்பு பார்க்குது, பேசுது, கதைக்குது, அறிவாக நடமாடி தெரியுது. இந்த ரூஹை வளர்க்க வெஜிடபிள் வேலை செய்யாது, இந்த ரூஹை வளர்க்க ஃப்ரூட்ஸ் வேலை செய்யாது, இந்த ரூஹை வளர்க்க பாம் ஆயில், ஒலிவ் ஆயில் வேலை செய்யாது, இந்த ரூஹை வளர்க்க ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, ஒட்டகம் ஒன்றும் வலிக்காது. ரூஹ் எங்கிருந்து வந்தது? வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, அல்லாஹ் அவனிடத்திலிருந்து ரூஹை ஊதி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரூஹை வலுப்படுத்த அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹபீபான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துக்களை ஓத வேண்டும், சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் காட்டி தந்த ஃபர்லான வணக்கங்கள் 5 கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்குணங்கள், சதக்காக்கள், தான தர்மங்கள், அன்னதானங்கள், நல்ல பேச்சு, நல்ல பார்வை, நல்ல கேள்வி, நல்ல சிந்தனை, மற்ற கல்வை சந்தோஷப்படுத்தும் தன்மை ரூஹை வலுப்படுத்தும், ரூஹ ஸ்ட்ராங் ஆக்கும். மவுத் என்று சொன்ன டெஃபினிஷன் என்ன தெரியுமா? மவுத்துக்கு வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? அல் இன்திகாலு மின் தாரின் இலா தாரின் ஆகர். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார், அதான் மவுத். நாங்க பொம்பளை எல்லாம் பயந்து நடுங்குறோம். மௌத்தை பத்தி பேசுறாரு, யாருக்கு தெரியும் இந்த பலாய்? மௌத்தை பத்தி பேசுவாருன்னு தெரியும், வருவோமா? மௌத்து மௌத்து மௌத்துன்னு பயந்து நடுங்குறோம். ஆனா நல்லடியார்களுக்கு மௌத்தண்டா அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ரிமாண்ட்ல இருந்து வெளியில போட்டு குடும்பத்தோட கொண்டொருத்தரை சேர்க்கிறது எவ்வளவு சந்தோஷம், அதை விட பல 100,000 மடங்கு சந்தோஷம் தக்குவாதாரிகள் மௌத்தாவுறது அவங்களுக்கு. எங்களுக்கு கவலை தான், எங்களை விட்டு பிரிகிறது எங்களுக்கு கவலை. ஆனால் அவர்களுக்கு மௌத்தாகி அல்லாஹ்விடத்தில் போய் சேருவது, நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களை போய் சந்திப்பது, சுவர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிப்பது தக்குவாதாரிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அமல் செய்யாதவர்கள், பாவிகள், அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் இல்லாதவர்களுக்கு மௌத்தண்டா பயம், அது ஒரு பயம். எனவே நாம் தகப்பனுடைய முதுகன் தண்டில் ஸ்பெர்மாக நாம் நின்றோம். அதுக்கு பிறகு தாயுடைய கற்பறைக்கு தகப்பன் மூலம் ஒரு துளியாக மாறினோம். அது ஒரு ஷிஃப்ட். அங்கிருந்து 10 மாதங்கள் 9 மாதங்களின் பின்பு உயிரை கொடுத்து ஒரு உருவத்தோடு தாய் வயிற்றிலிருந்து பிரசவ வேதனையோடு வெளியாக்கப்பட்டோம். தாயுடைய வயிற்றிலிருந்து உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆனோம். உலகத்திலிருந்து 60லேயோ 70லேயோ 90லேயோ 40லேயோ கபருக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். கபர்ல வைக்கிறது உடம்ப மட்டும், ஆனா ரூஹை சக்கராத்துக்கு பிறகு அல்லாஹ் எடுத்து விட்டான். இந்த எடுக்கக்கூடிய விதம், அந்த ரூஹு ஸ்ட்ராங்காக அல்லாஹ்வை நெருங்கிய ரூஹாக இருந்தால், நெய் இருக்கல, நெய்ல தெரியுமா எல்லாருக்கும்? நெய்ல விழுந்த ஒரு தலைமுடிய விரலால இழுத்தெடுக்கிறது எவ்வளவு லேசி, அப்படித்தான் உடம்புக்குள்ள இருந்து ரூஹு வெளியில வரும், லேசா வந்துடும். யாரெல்லாம் இந்த ரூஹை வலுப்படுத்தாமல், அதிகமாக குர்ஆன் ஓதாமல், நற்குணம் இல்லாமல், மற்றவர்களுடைய பருவோடு, மற்றவர்களுடைய ஏச்சு பேச்சுக்களோடு, அமல் இபாதத் இல்லாமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இல்லாமல் கேவலமான முறையில் வாழ்ந்துட்டு மௌத்தாகிறார்களோ, அவர்களுடைய ரூஹ் எப்படி எடுக்கப்படும் தெரியுமா? ஒரு ஆட்டை அறுக்காம உசிரோட அதோட தோலை உரிச்செடுத்தா அதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அதை விட வருத்தம். அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. இந்த முள்ளு கம்பின்னு சொல்லுவோம், அந்த முள்ளு கம்பி தானே, முள்ளு கம்பி எல்லாம் காணி நிலம் ஒன்று வாங்கினா அதுல முள்ளு கம்பி எல்லாம் போட்டு அடைப்பாங்க. ஒரு இப்படி இருந்து சிக்காகின இப்படி ஒரு முள்ளு கம்பி ரோல்ல ஒரு தெரிச்ச புடவை
அப்படியே உள்ள சிக்காகி இருக்குதுண்டா அதை சிக்க அவிழ்க்காம அப்படியே இழுத்தெடுக்கும் போது உடம்புக்கு எவ்வளவு கஷ்டமோ அதே போல ரூஹை எடுக்கும் போது கஷ்டம். யாருக்கு? ரூஹ ஸ்ட்ராங் ஆக்காம அமல் செய்யாம நற்குணம் இல்லாம வாழ்ந்தவருக்கு. இந்த இடத்தை இப்படி கிள்ளினா ஒரு 90% கிள்ளினா தாங்கலா நோவு, பூசு குத்தினா நோவு, தலை வலி வந்தா நோவு, கண் வலி வந்தா நோவு, யாராச்சும் வெட்டினா நோகும், ஒரு பழுது வந்துட்டுதுன்னு சொன்னா நோவும். அந்த இடமெல்லாம் உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுனால நோகுது. அப்ப உயிர் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நோவண்டா முழு உடம்பிலிருந்தும் உயிரை இழுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் சக்கராத். அதனால இந்த ரூஹு எந்த அளவு வலுப்படுத்தப்படுகிறதோ குர்ஆனை கொண்டு, திக்ரை கொண்டு, ஸலவாத்தை கொண்டு, மௌலிது ஷரீஃப்களை கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றுவது கொண்டு, சதக்காக்களை கொண்டு, அம்மா அத்தாட துவா பரக்கத்தை கொண்டு, கணவனுடைய துவாவை கொண்டு, மனைவியுடைய துவாவை கொண்டு, அண்டை வீட்டார்களுடைய துவாவை கொண்டு. அண்டை வீட்டார்களோட எத்தனை பேர் கோவிச்சு கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? அண்டை வீட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கிட்ட அடிக்கடி வந்து 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 அலட்டினார்கள். அலட்டுறா சொல்றேன். அலட்டுறா என்ன? ரொம்ப கஷ்டம் தந்தார்கள். திட்டுவதும் அல்ல, சிரமமும் அல்ல, அடிக்கடி வற்புறுத்தினார்கள், வலியுறுத்தினார்கள். எப்படி வலியுறுத்தினாங்க தெரியுமா? செய்யுங்களே செய்யுங்களே செய்யுங்களே, பார்த்து சொல்லுங்களே சொல்லுங்களே, செய்யுங்களே செய்யுங்களே என்று. அதாவது அலட்டுவது, அலட்டுன்னு சொல்லுவோம். இந்த நேரம் அலட்டியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க, இந்தியாவில் அது உண்மையான தமிழா பொய் தமிழான்னு கூட எனக்கு தெரியாது. சரியா? அடிக்கடி வந்து என்னை துன்புறுத்துற மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அடுத்த வீட்டு மக்கள், அண்டை வீட்டார்கள், நேபர்ஸ் எந்த குத்தம் செஞ்சாலும் மன்னிக்க சொல்லுங்க, அவங்களோட ஷேப்பா இருக்க சொல்லுங்க, அவங்களோட அன்பா பழக சொல்லுங்க, அவங்க என்ன செஞ்சாலும் அதை கணக்கெடுக்க வாணமண்ணுங்க. எந்த அளவுக்கு என்னை வந்து சொன்னார்கள் என்று கேட்டா, நான் பயந்துட்டேன். இந்த வீட்டில் உள்ளவர் மௌத்தா போனா அடுத்த வீட்டுக்கும் சொத்தை கொடுக்க வேண்டி வருமோ? இப்ப வழங்குதா? எந்த அளவுக்கு அலட்டினாங்க. அலட்டுறா அந்த அளவுக்கு என்னைய இருக்க விட்டாங்க. இல்ல, என்னைய நிம்மதியா இயக்கி விட்டாங்க. இல்ல, அடுத்த வீடு அல்ல ஷெல், நேபர்ஸ் யாரா இருந்தாலும் அன்பு செலுத்துங்க, அன்பு செலுத்து. அந்த அளவுக்கு மக்களோட நல்ல முறையில் பழகணும். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகள் வளர்ப்பது நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி 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 பிள்ளைகளுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. நடந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை பிள்ளைகள காதுல போடக்கூடாது. செஞ்ச உதவிகளை மட்டும்தான் சொல்லணும். அம்மாவுடைய குடும்பம், அத்தாவுடைய குடும்பம், அனைவரையும் சந்தோஷமாக சின்ன வயசிலிருந்து நமக்கு செஞ்ச உதவிகளை பிள்ளைங்களுக்கு சொல்லி காட்டணும். நன்றி செலுத்துவது இஸ்லாத்தில் முக்கிய கடமை. நன்றி இல்லை என்றால் இஸ்லாமே கிடையாது. நன்றி உணர்வு கட்டாயம் இருக்க வேண்டும். குடும்பத்தோட அன்பு கட்டாயம் இருக்க வேண்டும். 4-5 பிள்ளைங்களை பெற்றெடுத்ததுக்கு பிறகு கணவன் மனைவி மத்தியில் என்ன பிரச்சனை, என்ன நடந்தாலும் மாப்பிள்ளை தானே, பொஞ்சாதி தானே, யாராவது ஒருத்தர் போய் பேசி சமாதானமாகி சந்தோஷமா வாழ்றதுக்குள்ள வழியைத்தான் பார்க்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அல்லது என்னென்னமோ என்ன சரி ஒரு கோல் சொன்னதுக்காகவோ, அல்லது பிரச்சனை வந்ததுக்காகவோ, அல்லது மாமியாருடைய தொல்லையாலேயோ, அல்லது மாமனாருடைய தொல்லையாலேயோ, அல்லது மருமகனுடைய பிரச்சனையாலேயோ, மருமகளுடைய பிரச்சனையாலேயோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹு தஆலா நமக்கு அறிவை தந்திருக்கிறான். நாம் மன நிம்மதியாக விட்டு கொடுத்து மன்னித்து சந்தோஷமாக வாழ வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் முஸ்லிம்கள், அல்லாஹுவை முஹப்பத் வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், ஐவேளை தொழுகைகளை பேணுதலோடு தொழுது
குர்ஆன்களை நம்மால் முடியுமான அளவுக்கு ஓதி திக்ர் ஸலவாத்துகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை விளங்கி நாம் நல்ல முறையில் அதிகமான ஸலவாத்துகளை ஓத 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 நம்முடைய நாவு பரிசுத்தப்படுத்தப்படும். ஸலவாத்துகளை ஓத ஓத ரத்தம் பரிசுத்தப்படுத்தப்படும். ஸலவாத்துகளை ஓத ஓத நம்முடைய நஃப்ஸு, நம்முடைய ரூஹ், கல்பு அனைத்துமே பரிசுத்தப்படுத்தப்படும். அப்படிப்பட்ட பரக்கத்தான ஒரு அமல் இந்த ஸலவாத். உலக அழிவின் பின்பும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத்து கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது, குர்ஆன் ஓதுறது கிடையாது, மனுஷர்கள் இல்ல, மலக்குகள் இல்ல, யாரும் இல்ல, அல்லாஹ் மட்டும் இருக்கிறான். எப்படி? ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எப்போதிலிருந்து சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இருக்குதா? இல்ல, சொல்லிக் கொண்டிருக்கிறான். எது வரையில் சொல்லுவான்? அல்லாஹ்வுக்கு முடிவு இருக்குதா? இல்ல. அப்ப ஸலவாத்துக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அல்லாஹ் அவன் பக்கம் வைத்துக் கொண்டான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை ஓத 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 நமது பிரச்சனைகள் எல்லாம் தீரும், பலாய் முசீபத்துகள் எல்லாம் தீர்ந்து நல்ல சீதேவித்தனத்தோடு ரூஹை பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் அல்லாஹ் வாங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்முடைய கபரை நாம் மௌத்தாகுவதற்கு முன்பதாக வெளிச்சமாக்கிக் கொள்வதற்கு, விஷாலமாக்கிக் கொள்வதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதையும் சொல்லி, இனி மேலும் தெரிந்தோ தெரியாமலோ என்ன பாவங்களை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற மனப்பக்குவத்தோடு நாம் அல்லாஹுவை நெருங்கி மற்றவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் கொடுக்காமல் குடும்பம் அனைத்தும் ஒற்றுமையோடு, விசேஷமாக கணவன் மனைவிமார்கள், விசேஷமாக அம்மா அத்தாமார்கள் குடும்ப ஒற்றுமையை பேணி மன்னித்து விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்வோமே ஆனால் நமக்கு அல்லாஹ் நிச்சயமாக ஈருலகத்திலும் பாக்கியத்தை தருவான். அடுத்தபடியாக பெருமையை உடைத்து தகர்த்து கொஞ்சமேனும் நம்முடைய கல்வியில் வைத்துக் கொள்ளாமல் பணிந்து போய் எல்லோரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய சீதேவிகளாக ஆகி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அத்தோடு கடைசியாக நாம் அனைவரும் இந்த இடத்தில் வேர்க்க ஆண்களும் பெண்களும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், நான் 50 பேராவது வருவாங்களான்னு யோசிச்சிருந்தேன். எனக்கு தெரியாது, இந்த ஏரியாவை பற்றியும் தெரியாது, இந்த இடத்தை பற்றி தெரியாது. இந்த கபித்தான் பள்ளிக்கு ஒரே ஒரு நிக்கா மஜ்லிஸுக்கு நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு 50 பேர் வந்தாலும் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ்னு கொண்டிருந்தேன். மாஷா அல்லாஹ், ஆண்கள் மாத்திரம் 150-200 பேருக்கு மேலே இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லா இடத்திலையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. பெண்களும் அதிகமாக வந்திருக்கலாம். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்ய வந்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அறிந்து திருந்தி நல்லமல் செய்ய வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்காக வானத்தில் உள்ள நட்சத்திரமும் இஸ்திக்பார் செய்கிறது, கடலில் உள்ள மீன்களும் இஸ்திக்பார் செய்கிறது, பொந்துகள் இருக்கும் பாம்புகள் உட்பட உங்களுடைய பெயர்களை சொல்லி பாவ மன்னிப்பு தேடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அது பயான் மஜ்லிஸாக இருக்கட்டும், திக்ர் மஜ்லிஸாக இருக்கட்டும், ஸலவாத் மஜ்லிஸாக இருக்கட்டும், எந்த மஜ்லிஸாக இருந்தாலும் இல்மை படிக்கிற ஒரு மஜ்லிஸுக்கு ஒருத்தர் வெளிக்கிளம்பி சென்றால் அவருக்கு அல்லாஹ் ரஹமத்துடைய மலக்குகளுடைய சிறகை விரித்து கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கள் இப்பொழுது செலவழித்த மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில், இஷாவுக்கு பிறகு இப்பொழுது இந்த 9:30 மணி வரையில் செலவழித்த இந்த நேரம் ஒவ்வொரு மூச்சும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மூச்சு. இஹ்லாஸோடு பரிசுத்த உள்ளத்தோடு பிள்ளைகளை எல்லாம் வீட்டிலே வைத்துவிட்டு அல்லது பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத்து செய்வாயாக. இவர்கள் அனைவரும் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக.
யா அல்லாஹ் நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய கல்விலே உள்ள கவலைகள் அனைத்தையும் காற்றோடு காற்றாக நடு கடலுக்கு தூக்கி வீசி விடுவாயாக. யா அல்லாஹ் மன நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, கண்ணியத்தோடு, செல்வ செழிப்போடு, ஹயாத்தை நீளமாக, கடன் தொல்லைகள் இல்லாமல் ஆவியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே பாக்கியத்தை இந்தியாவிலும், ஸ்ரீலங்காவிலும், சிங்கப்பூரிலும், மலேசியாவிலும், ஏனைய நாடுகளிலும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஒற்றுமையோடு புரிந்துணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிற பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. அவர்களுக்கு ஆவியத்தை கொடுப்பாயாக, அனைவருடைய ஹயாத்தையும் நீளமாக்கி வைப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை கியாமத் நாள் வரையில், கடைசி வரையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலே வாழ வைத்து அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஜும்மா பள்ளியாக இந்த பள்ளிவாசலை ஆக்கி தருவாயாக. இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் நேமத்தையும் அள்ளி அள்ளி வழங்குவாயாக. இந்த பள்ளிவாசலோடு யார் யார் தொடர்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆவியத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு வந்து இவ்வளவு நேரமும் பொறுமையோடு 1.5 மணித்தியாலத்துக்கு மேலால் உட்கார்ந்து இந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய கல்விலே என்னென்ன ஹாஜத்துகளை மனதிலே வைத்து உன்னிடத்தில் துஆ கேட்கிறார்களோ, ரப்பே ரஹ்மானே உன்னுடைய குதுரத்தை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் அவர்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பாயாக. கல்விலே உள்ள நாட்டங்கள், தேட்டங்களை நிறைவேற்றி வைப்பாயாக. யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நடந்து சந்தோஷமாக ஆவியத்தோடு வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் வளரக்கூடிய குமரி பெண்களுக்குரிய கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து தருவாயாக. அதுவும் ஸ்ரீதேவிகளை பார்த்து தெரிந்தெடுத்து தருவாயாக. ரப்பே ரஹ்மானே நம்முடைய குடும்பத்தில் வயது வந்த வாலிபர்களுக்கு தகுதியான, குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய சாலிஹான மனைவிமார்களை நீயே தெரிந்தெடுத்து தருவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய வியாபாரங்களிலும் பரக்கத்து செய்வாயாக. உன்னுடைய ஹசானாவை திறந்து தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் வியாபாரம் வீழ்ச்சி அடைந்து வீடுகளையும் காணி பூமிகளையும் நகைகளையும் ஈடு வைக்கும் அளவுக்கு வட்டி கொடுமையிலும் வங்கி கொடுமையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சொத்துக்களை மீட்டி கொடுப்பாயாக. அவர்களுக்கு ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. அவர்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஆவியத்தோடு, ரஹ்மத்தோடு, செல்வ செழிப்போடு, முழு குடும்பமும் ஒற்றுமையோடு, பெருமை இல்லாமல் பொறுமையோடு, விட்டு கொடுக்கிற தன்மையோடு ரூஹை வலுப்படுத்தி கொண்டு தக்வாவோடு, பேணுதலோடு, அதபொழுக்கத்தோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாம் பெற்று வளர்க்கக்கூடிய நமது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தான் நமது சொந்தமான சொத்துக்கள். யா அல்லாஹ் கியாமத் நாள் வரையில் நம்மோடு வரக்கூடிய சொத்துக்கள். யா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் கெட்ட நடத்தைகளை பழகிவிடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட கூட்டாளிமார்கள், கெட்ட குடிபானங்கள், கெட்ட வார்த்தைகள், துர்க்குணங்களை விட்டும் அவர்களை பாதுகாத்து திருமணம் முடித்து கொடுக்கப்படும் வரையில் நமது பிள்ளைகளை ஜினாவை விட்டும் பாதுகாப்பாயாக. குஃப்ரியத்தான விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. இணை வைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. நமது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஐவேளை தொழுகைகளை பேணுதலோடு தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே போல ரப்பே ரஹ்மானே நம்முடைய இந்த நாட்டுக்கே, இந்த ஊருக்கே ஒரு அத்தாவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீதேவியை இந்த பினாங்கில போய் இன்று நாம் சந்தித்தோம். யா அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நீ பரக்கத்தும் ரஹமத்தும் நேமத்தையும் அள்ளி வழங்குவாயாக. அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அனைவருடைய குடும்பத்துக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த பயானுக்கு வர இருந்து யாருக்கு வர முடியாமல் போய்விட்டதோ அவர்களுக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த பயான் மஜ்லிஸை ஏற்பாடு செய்த யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள்
அவர்கள் அனைவரையும் நீ பொறுப்பெடுப்பாயாக, அவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் எதை செய்தாலும் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய துஆக்களை நமது உயிரை விட மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நீயே கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எனது நாவினால் நீ வெளியாக்கினாயோ அந்த அனைத்தையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எனது குடும்பத்துக்கும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நீ பாக்கியமாக நசீபாக்கி கொடுப்பாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து மௌத்தாகி கபரிலே இருக்கிறார்களோ அந்த கபறுகளை பிரகாசமாக்குவாயாக, ஒளிச்சமாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக, கண் பார்வை எட்டும் அளவுக்கு விஷாலமாக்குவாயாக. அந்த கபறுகள் உலகத்தில் எந்த திக்கில் இருந்தாலும் ஜன்னத்துல் பக்கியோடு தொடர்படுத்தி வைப்பாயாக. சஹாபாக்கள் அஹ்லு பைத்துகளோடு சேர்த்து வைப்பாயாக. ஜன்னத்துல் விருதௌஸாக உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. பாதாமத்திர் ரஹ்மத்து யா ரஹ்மர் ராஹிமீன். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். ஆமீன் பிஃضلி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.